தமிழில் நல்ல பல படங்களில் நடித்து வந்த தனுஷ் இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெளியிட்ட திரைப்படம் தான் ராயன். உலகளவில் சுமார் 170 கோடி ரூபாயையும் தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்தது. இந்த திரைப்படத்தை பிரபல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நிலையில் A.R. ரகுமான் இசையில் ராயன் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சில தினங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் இயக்க உள்ள அவரது 4வது திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியாகி அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இட்லி கடை என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த புதிய திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கடந்த 2004ஆம் ஆண்டு தனுஷ் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். திருமணமாகி சுமார் 20 ஆண்டுகள் கழித்து தற்போது அந்த ஜோடி பிரிந்து வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய இருவரும் அப்பா மற்றும் அம்மா ஆகிய இருவரோடும் அன்போடு பயணித்து வருவது அனைவரும் அறிந்தது. இதனை அடுத்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இனிமேல் சேரப்போவதில்லை என்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தனுஷ் அவர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிப்பார் என்று தெரிகிறது. தற்போது கோர்ட்டுக்கு வந்த தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.